இறைவனின் அழைப்புகள் எல்லாம் சமமே, அழைத்தவர் அருகில் வாழ்வது சுகமே. இறைவனின் அழைப்புகள் எல்லாம் சமமே, அழைத்தவர் அருகில் வாழ்வது சுகமே. திருப்பலி நல்வழி என்பதை அறிய திருப்பலிதலிலே இறைவனின் அழைப்பை தினமும் பெற்று மனங்கள் மகள மன்னவர் வழியில் வாழ்ந்திட வருவோம். அழைக்கும் இயேசு அமைக்கும் பாதையில் அனைவருமே சென்றிடுவோம். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டு கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக நீர் ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித செபஸ்தியார் திருவிழாவுக்கான 4வது நவநாள் திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணியாளரையும் இறை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நாளில் மனு உருவான கடவுள் திருப்பலியின் வார்த்தையின் வடிவிலும் அப்பத்தின் நிறைவிலும் வெளிப்படுவதை இன்றைய இறை வார்த்தைகள் எமக்கு வெளிப்படுத்துகின்றன. திருப்பலி என்பது ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதையும் கடவுள் எமக்கு ஒவ்வொரு திருப்பலி வேளையிலும் வார்த்தையாகவும் அப்பரசத்திலும் வெளிப்படுகின்றார். நாம் ஒவ்வொரு திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் போதும் முழுமையாக திருப்பலியில் பங்கு பெறும்போதும் இறைவனின் வெளிப்பாட்டினை நாம் கண்டுணர முடியும். அதனால்தான் நம் பங்கில் நாளாந்த திருப்பலியில் தவறாமல் பங்கு பெற்றும் மக்கள் கூட்டத்தின் எண்ணிக்கை என்றுமே குறைவுபடாமல் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே திருப்பலியின் மகத்துவத்தை உணர்ந்து எம் இறைவன் உண்மையாகவே வார்த்தையாலும் நற்கருணை வழியாகவும் வெளிப்படுவதை விசுவாச கண்களால் கண்டுணர்ந்து வாழ இறைவரம் வேண்டி தொடரும் பலியில் இணைந்து வேண்டுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எமது பாதுகாவலரான புனித செபஸ்தியாருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக எங்களையே தயார்படுத்துகின்ற இந்த 4வது நாளினிலே மனுவுருவான கடவுள் திருப்பலியின் ஊடாக குறிப்பாக வார்த்தையின் வடிவிலும் அப்பத்தின் நிறைவிலும் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்க இந்த கல்வாரி பலியின் மூலமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அர்த்தமுள்ள உன்னதமான பலியில் எங்களையே நாங்கள் தகுதியாக்கி கொண்டு இந்த உணர்வை நாங்கள் உணர்ந்து பார்த்து இனி வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு முறையும் கல்வாரி பலியில் நாங்கள் கலந்து கொள்கின்ற போதெல்லாம் இந்த வார்த்தையும் இறைவனுடைய அப்பமும் எங்கள் வாழ்வின் மையமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ இறையருள் கேட்டு மன்றாடுவோம். அதே நேரம் இந்த திடீர் மழை சீற்றத்தினால் தங்களுடைய பொருளாதார சிக்கல்களிலும் வாழ்வாதாரத்திலும் பாதிக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். குறிப்பாக விவசாய பெருமக்களுக்காகவும் மன்றாடுவோம். எங்களை சுற்றி இருக்கின்ற சமூகங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் அனைவருக்கும் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்க வேண்டும். புனித செபஸ்தியாரின் பரிந்துரை மூலமாக எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த கல்வாரி பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களையே தயார்படுத்தும் விதமாக எங்களது சொல்லால், செயலால், சிந்தனையால் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து குறிப்பாக திருப்பலிகளில் கலந்து கொள்கின்ற போது இந்த அற்புதமான உணர்வை நாங்கள் மறந்த தருணங்களுக்காகவும் பல நேரங்களில் திருப்பலிக்கான வாய்ப்புகள் கிடைத்த போதும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்த அந்த அற்ப தருணங்களுக்காகவும் அதே நேரத்தில் திருப்பலியில் நாங்கள் கலந்து கொண்டு போய்விடதன் பிறகும்
கிறிஸ்துவின் பிரதிபலிப்பில்லாமல் நாங்கள் வாழ்ந்த தருணங்களை நினைத்து இறைவனின் பாதத்திலே மன்னிப்பு கேட்போம். பதிலாக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. விசுவாசத்தின் கரங்கள் தட்டும் போது இரக்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்பதை உணர்ந்தவர்களாக உள்ளம் உடைந்தோருக்கும் நோயாளிகளுக்கும் வறுமையில் வாடுவோருக்கும் இரக்கம் காட்டாமல் வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக இறைவா எம்மை மன்னித்தருளும். எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். இரக்கமுள்ள ஆண்டவரே, எத்தனையோ தடவைகளில் என்னை சோதித்து அறியாமல் தகுந்த ஆயத்தமின்றி பாவ நிலையோடு உம்மை பெற்றுக்கொண்ட தவறுக்காக இறைவா என்னை மன்னித்தருளும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். என் வாழ்வில் என் அயலாரை, உடன் பணியாளரை, உறவுகளை சிறு சிறு தவறுகளுக்காக மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருப்பதற்காக இறைவா என்னை மன்னித்தருளும். மன்னிக்கும் தேவனே இறைவா, சில நேரங்களில் பிறரை நோகச் செய்ததற்காக வருந்துகின்றேன். பொறாமை, வெறுப்பு, கோபம், விட்டு கொடுக்காமை, பேராசை, கடும் கோபம், பிறரை குற்றம் கூறாமல் கோல் சொல்லுதல் ஆகிய கெட்ட பண்புகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றேன். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை கனிவாய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துணர்ந்த பின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியையும் தாயகமாம் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 1 தொடக்கம் 3 வரை. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கு என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமது வாயின்று வரும் நீதி தீர்ப்பு எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். உன் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன். உம் நெறிகளில் என் சிந்தனையை செலுத்துவேன். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நானும் சொற்களை கடைபிடிப்பேன். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. வாக்கு மனிதரானார், நம்முடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் எனும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1992ஆம் ஆண்டு எனது வீட்டு முற்றத்தின் முன்பாக ஒரு துளசி செடி வளர்ந்திருந்தது. அந்த துளசி செடியின் பக்கத்திலே ஒரு வேப்ப மரம் வளர்ந்திருந்தது. துளசி செடி உடலுக்கு நல்லது, வேப்ப மரமும் உடலுக்கு நல்லது என்றதை கருதி எனது அம்மா வீட்டு வாசலுக்கு முன்பாக இருந்த 2 செடியையும் மரத்தையும் வெட்டவில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் 12 வயது எனக்கு நடக்கும்போது நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அது என்னை விட அதிகமாக மேலே வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரென அப்பா செபஸ்தியார் சுருவம் ஒன்று வாங்கி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த துளசி மரத்துக்கு நடுவிலே ஒரு கல் வைத்து, அந்த வேப்ப மரம் அதைவிட உயர்ந்து ஒரு நிழலாக இருந்து அதன் நடுவிலே செபஸ்தியார் சுரூபத்தை வைத்து நாங்கள் செபமாலை சொன்ன ஞாபகம் 1992 என ஞாபகப்படுத்துகிறது. பிறகு போர்க்காலங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமாக ஓடி 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 இந்தியாவிற்கு போய் நான் அங்கே படித்து குருவாரவனாக திரும்பி வரும்போது, எனது அம்மா அப்பாவும் திரும்பி வர ஆசைப்பட்ட போது எனது அம்மா செய்த முதல் காரியம், புனித செபஸ்தியார் சுரூபம் வாங்கு தம்பி, எங்கே இருந்தாலும் வாங்கிடு தம்பி. 20 வருடம் கழித்து நாங்கள் நாட்டுக்கு போகிறோம். எங்கள் ஞாபகங்களை மீண்டும் திருப்பி எடுத்துட்டு போவோம். ஆனால் நாங்கள் திருப்பி எடுத்துட்டு போகும்போது நாங்கள் கொண்டு போக வேண்டிய முதல் முக்கியமான ஒன்று புனித செபஸ்தியார் சுரூபம் என்று சொல்லி சென்னையிலே சுரூபம் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் வந்த 2018ஆம் ஆண்டு அதே முற்றத்திலே துளசி செடியை காணவில்லை. போர் தூக்கி கொண்டு போய்விட்டது. வேப்ப மரமும் இல்லை, எங்கள் வீடும் இல்லை. ஆனால் அந்த முற்றம் இருந்தது. அந்த முற்றத்தின் முன்பாக இப்பொழுது மீண்டும் புனித செபஸ்தியார் சுரூபத்தை வைத்து ஒரு சின்ன கெபி போல அம்மாவும் அப்பாவும் வைத்து அதே செபமாலையை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எங்களை கைவிட்டு விடவில்லை என்பதை அவர்கள் நம்பினார்கள். எவ்வளவு தூரம் நாடு கடந்து போனாலும் புனித செபஸ்தியார் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை என் அம்மா அப்பா நம்பினார்கள். ஆனால் நான் சுரூபத்தை வாங்கி கொண்டு ஒரு குருவானவராக என் வீட்டிற்கு வந்தபோதுதான் நானும் நம்ப ஆரம்பித்தேன்.
எங்களை இவர்கள் கைவிட்டு விடவில்லை என்று. இன்று அத்தகைய புனிதரின் நாமத்திலே எங்கள் பேராலய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இணைந்து வந்திருக்கின்ற உங்களோடு இணைந்து இந்த கல்வாரி பலியை நானும் ஒப்பு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனுவுருவான கடவுள் திருப்பலியில் வார்த்தையின் வடிவிலும் அப்பத்தின் நிறைவிலும் எங்களோடு உரமாக எங்களோடு உறவாடுகிறார் என்பதை நம்புவதற்கும் அதை தொடர்ந்து நாங்கள் விசுவசித்து வாழ்வதற்கும் இறையருள் கேட்பதற்கும் இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும்போது எனது அம்மாவோ அப்பாவோ இங்கே இருக்கிற பெரியவர்களோ தொட்டு கும்பிட சொல்லுவார்கள். நற்கருணை ஆண்டவரை பார்த்தால் வணங்க சொன்னார்கள். சிறியவர்களாக இருந்தபோது ஜெபமாலை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். போக போக எங்கள் மறைக்கல்வி வகுப்புகள் மூலமாக விவிலியத்தின் ஆழங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. ஆனால் வளர 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 இந்த ஆலயத்துள் நாங்கள் வந்து போகின்ற அந்த தருணங்கள் இருக்குதல்லவா, அது எப்பொழுதாவது எங்களை புலப்பட்டிருக்கிறதா, எங்களை புடமிட்டிருக்கிறதா என்று அலசி பார்ப்பது நல்லது. நாங்கள் இந்த பேராலயத்திற்கு மட்டுமல்ல, எந்த கோவில்களுக்கு போனாலும் எங்களுக்கு பிடித்த புனிதரோ அல்லது நற்கருணை ஆண்டவரோ மாதாவோ, நாங்கள் அங்கே உள்ளே போய் வெளியே வரும்போது யாராக வருகிறோம், எந்த உணர்வோடு அந்த ஆலயத்திற்குள் போகிறோம், எப்படிப்பட்டவர்களாக வெளியே வருகிறோம் என்பதை இன்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் இந்த கல்வாரி மேடையில் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி எங்களுக்கு இன்னும் அர்த்தம் கொடுக்கும். இந்த மேடை, இந்த கல்வாரி பீடம் எங்களுக்கு இன்னும் வாழ்வின் அடுத்த அத்தியாயங்களை சுட்டி காட்டும். எனவே இன்று நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு முறையும் ஆலயங்களுக்கு நாங்கள் போய் திரும்பி வரும்போதெல்லாம் எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நன்றி ஜபங்கள், புகழ்பாக்கள், தனி ஜபங்கள், குழும ஜபங்கள், திருப்பலி எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது நான் தனிப்பட்ட விதத்தில் யாராக போய் யாராக வெளியே வருகிறேன் என்று யோசித்து பார். ஒரு ஆலயத்துக்கு போகும்போது நான் என்னவாக போகிறேன்? என் மனதில் அமைதி இல்லை, என் மனதில் ஏராளமான வேண்டுதல்கள், ஏராளமான கேள்விகளும், ஏதோ ஒரு மன பிரச்சனை, ஏதோ ஒரு விடுபட முடியாத நோய், இது எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுத்து விட்டு திரும்பி வெளியே வரும்போது என் மனதில் ஏதாவது புதிதாக ஒளி தோன்றி இருக்கிறதா, நம்பிக்கை தோன்றி இருக்கிறதா, நான் யாராக வெளியே வருகிறேன், மற்றவர்களுக்கு என்னால் நம்பிக்கையை கொடுக்க முடிகிறதா, என் ஒளியின் கீற்று மற்றவர்கள் வாழ்வில் சுடரவிட முடிகிறதா என்றெல்லாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்று இந்த திருப்பலியின் வார்த்தையின் வடிவிலும் அப்பத்தின் நிறைவிலும் என்று யோசிக்கும் போது திருப்பலிக்காக மட்டும் நாங்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை. பல நேரங்களில் எங்களுடைய தனி ஜபங்களுக்காக நாங்கள் கடந்து போகும்போது அந்த நினைவாக இப்படி எங்கள் உணர்வாலும் உள்ளத்தாலும் உடலுடைய பிரசன்னத்தாலும் நாங்கள் ஆலயத்திற்கு வந்து போகும்போது எத்தகைய உணர்வோடு வந்து போகிறோம், யாராக வந்து யாராக போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அழகான ஒரு காணிக்கை பாடல் ஒன்று இருக்கிறது. ஆலயத்தின் வாசல் வந்தாள் அழுகை வருகுதே. இங்க பெரியவர்கள் இந்த பாடலை பாடும்போதெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்திருப்பீர்கள். எங்களை அறியாமல் இந்த ஆலயத்துக்கு வந்து போகும்போது எங்கிருந்து சோகங்களோ, எங்கிருந்து வேண்டுதல்களோ, என்னை அறியாமல் என் கண்கள் கலங்கும். ஆலயத்தின் வாசலில் வரும்போது அடுத்த வரியை நாங்கள் பாடும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. தெரியல, நான் இந்த ஆலயத்துக்குள் வந்து உமது சன்னிதானத்தில் வந்து எனது காணிக்கைகளையும் என் கண்ணீரையும் இறக்கி வைத்து விட்டு நான் திரும்பி போவதற்கு முன்பாகவே என் மனதில் ஏதோ ஒரு அமைதி பிறக்கும். அதன் அடுத்தவர் இன்னும் அழகாக இருக்கும். கண்ணீரை போலே காணிக்கை இல்லை, கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே. நான் கொண்டு வந்த இந்த வெறுமையான கைகளிலிருந்து என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் என் கண்ணீர் தான் உமக்கு காணிக்கை. அது என்னை அறியாமல் எனக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறது. என் வேண்டுதலாக இருக்கலாம், என் பலியாக இருக்கலாம், என் வேதனையாக இருக்கலாம், என் நோயாக இருக்கலாம், என் நன்றி பெருக்காக இருக்கலாம், என் புகழ்ச்சியாக இருக்கலாம். என்னால் சொல்ல முடியவில்லை, என் வார்த்தைகளால் வடிக்க முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் உமது சன்னிதானத்துக்கு வந்து அந்த ஆலயத்தில் நான் நின்று பார்க்கும் போதே என்னை அறியாமல் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது.
பாடலை நாங்கள் பாடிவிட்டு கடந்து போவதை தாண்டி இன்று நாங்கள் உணர்ந்து பார்ப்போம், நாங்கள் யாராக வந்து யாராக போகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஏன் இந்த வரியை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால், கடவுள் எங்களுக்காக மனு உருவானார். அவர் யாராக வந்தார், யாராக திரும்பி போனார் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், விவிலியத்தில் வாசிக்கிறோம். இன்றைய தலைப்பே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, மனு உருவான கடவுள் திருப்பலியில் வார்த்தையின் வடிவிலும் அப்பத்தின் நிறைவிலும் எங்களோடு இருக்கிறார். மனு உருவான கடவுள், அவர் மனு உருவாவதற்கான அந்த பாக்கியம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட நிலையிலே இன்று முதல் சிந்தனையாக நான் உங்களோடு பகிர்வது மனித அவதாரம் எடுப்பது. ஒருவர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளு, புதிதாக தன்னை மாற்றிக்கொண்டு எங்களோடு ஒருவராக வந்த அந்த அற்புதமான தருணம் இருக்குது அல்லவா, அதுதான் எங்களுக்கு மிக முக்கியம், வாழ்வின் சூட்சமம் கூட. இயேசுவில் பிரியமானவர்களே, நான் மதுரையில் படித்து கொண்டிருந்த போது இங்கே ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருக்கும். 4 பக்கமும் தெருக்கள். குறிப்பாக அந்த திருவிழா நாட்களில் ஏராளமான கூட்டம் இருக்கும். இரவு நேரங்களில் அந்த கோவிலின் முகப்புகளையும் அங்கே நடக்கின்ற திருவிழா கூட்டங்களையும் பார்ப்பதற்காக எங்களை ஒரு அனுபவத்திற்காக அருட்சகோதரர் எல்லாம் அனுப்பினார்கள். இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாம் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி இருக்கும். ஒரு இடத்திலே ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒரு இருந்தது போஸ்ட் மரத்திலே. அந்த மரத்தின் கீழே 2 கம்புகள் நடப்பட்டு, அந்த 2 கம்புகளுக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டப்பட்டு, அந்த கயிற்றின் மேல் ஒரு குழந்தை சைக்கிள் சக்கரத்தை சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டிருந்தாள். இது நாங்கள் படங்களில் நான் பார்த்திருக்கிறேன், என் நேரடியாக என் கண்ணால் நான் காணவில்லை. கீழே பார்த்தேன், கீழே முதுகிலே அந்த தாய் அமர்ந்திருந்து ஒரு பானையை வைத்துக்கொண்டு 2 குச்சிகளால் டங்கு 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 என்று தாளம் தட்டி கொண்டிருக்கிறாள். அந்த தாளத்திற்கு ஏற்றது போல் அந்த கயிற்றில் கட்டப்பட்டு கயிற்றிலே சைக்கிளின் சக்கரத்தை வைத்துக்கொண்டு அவள் மேலும் கீழுமாக அந்த குழந்தை, ஒரு 7 வயது மதிக்கத்தக்க குழந்தை ஆடிக்கொண்டிருக்கிறாள். இந்த தாளத்திற்கு ஏற்றது போல் ஆடிக்கொண்டே இருக்கிறாள். அந்த தாயின் முதுகிலே இன்னொரு குழந்தை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக எல்லாரும் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ரசிக்கிறார்கள், கைதட்டுகிறார்கள். அந்த குழந்தையை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். எனக்கு அந்த குழந்தை 2 கயிற்றின் நடுவிலே அவள் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பசிக்காக ஆடுவது என் மனக்கண்ணில் தெரிந்தது. நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன். எல்லோருடைய பார்வையிலும் ஒரு புதிதான ஒரு நளினம் நடனம் தெரிந்தது. ஆனால் அந்த குழந்தையின் வயிற்றில் பசி இருந்திருக்கலாம், அந்த கண்ணில் ஏக்கம் இருந்திருக்கலாம், அந்த தாய் தட்டுகின்ற அந்த தாளத்தின் இடையிலே ஏதோ ஒரு ஆதங்கம் இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் தட்டி தட்டி அந்த குழந்தை ஆடியதன் பிறகு கீழே இறங்கியது. கீழே இறங்கி ஒரு தட்டை எடுத்து கொண்டு வந்து அங்கு நின்று கொண்டிருந்த எல்லாரையும் நோக்கி அந்த தட்டை காட்டிக்கொண்டே வந்தார். வழக்கமாக நாங்கள் எப்பொழுதும் வேடிக்கை பார்ப்போம், கோவில்களுக்கு முன்பாக நாங்கள் பிச்சைக்காரர்களை பார்ப்போம், இயலாதவர்களை பார்ப்போம், முடிந்தவரை சில்லறை காசுகளை மட்டும் போட்டுக்கொண்டு போகின்ற அந்த வாழ்வியலை கொண்டிருந்த அந்த சூழலில் நானும் ஒருவனாக நின்று பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த குழந்தை ஒவ்வொருவராக தட்டை நீட்டிக்கொண்டே வந்தது, என்னையும் பார்த்து நீட்டியது. என்னிடம் இருந்த 5 ரூபாய் காயினை மட்டும் அந்த தட்டில் போட்டுவிட்டு நானும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் அந்த குழந்தை எல்லாரையும் பார்த்தது, காசு சேரவில்லை. அந்த தாய் தாளம் அடிச்சு கை வலிச்சிருச்சு. அந்த தாய் அமர்ந்து இருந்துட்டா. கொஞ்ச நேரம் அந்த குழந்தை எல்லாரையும் திரும்ப ஏக்கமாக பார்த்து அந்த தட்டை கொண்டு வந்தே கொண்டு இருந்தது. காசு அதிகமாக விழவில்லை. திடீரென எங்கிருந்தன்னு தெரியல, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் ஓடி வந்தார். அந்த கூட்டத்தின் நடுவில் ஓடி வந்தார். ஓடி வந்து ஹா 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 என்று எல்லாரையும் பார்த்து சிரித்தார், என்னையும் பார்த்து சிரித்தார். எல்லாரையும் பார்த்து சிரித்தார். ஒரு ஏளன சிரிப்பு அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய பார்வையில் இருந்தது. அவர் சிரித்து விட்டு அவர் கையில் வச்சிருந்த சோற்று பானையை வைத்திருந்தார். அந்த சோற்றை எடுத்து எங்களுக்கு முன்பாக சாப்பிட்டார். எல்லோரும் ஒரு பரிகாசமாக அவரை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த குழந்தை ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தது. யார் திடீரென இப்படி ஒன்று, உடை சரியில்லை, முடி சரியில்லை, ஊத்தையான நாள், ஆனால் திடீரென சாப்பாட்டை சாப்பிட இப்படி கத்துறாரு என்று அந்த குழந்தை பார்த்தது நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென அந்த மனநிலை சரியில்லாத அண்ணன் தன் பானையின் சோற்றின் அடியில் இருந்த ஒரு இலையை எடுத்தார்.
அந்த இலைக்கின் கீழே தனக்கு யாரெல்லாம் இதுவரை பணம் போட்டிருந்தார்களோ அந்த பணத்தை எல்லாம் அள்ளினார். அள்ளி அந்த எங்களுக்கு முன்பாக கூடி நின்ற அத்தனை பேருக்கு முன்பாக அந்த சில்லறை காசுகள் தாள் காசுகளை அந்த குழந்தையின் தட்டில் போட்டார். நான் பார்த்து கொண்டே நின்றேன். என்னை சுற்றி பல பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். 5 ரூபாய் போட்டுவிட்டு நான் பெருமையாக நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மனநிலை சரியில்லாத இருந்த காசுகளை எல்லாம் அள்ளி அந்த சோற்று கையோடு சேர்ந்து அந்த குழந்தைக்கு போட்டுட்டு திரும்ப எங்களை எல்லாரையும் பார்த்து ஹா 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 ஹாண்டு சிரிச்சுட்டு அவர் அந்த படியோ நடந்து போயிட்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, மறு உருவாக இறைவன் எங்களைப் போல பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் ஆக்கி கொண்டார். இந்த மனநிலை சரியில்லாத அண்ணனை நான் அப்படித்தான் நினைத்து பார்த்தேன். அப்பொழுதெல்லாம் யார் இவர்? இந்த சிரித்து கொண்டிருந்து வேடிக்கை பார்த்து எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு இறைவாக்கினனா? அல்லது நாங்கள் இன்றும் இப்படித்தான் இந்த மனித குலத்தோடு ஒரு அழுக்கு நிறைந்த மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை ஒரு சுயத்தை நிரூபிப்பதற்காக யாரோ ஒருவர் ஒளியாக அந்த கூட்டத்தின் மத்தியிலே வந்தாரா என்று தெரியல. அந்த குழந்தையின் தட்டிலே நிறைந்திருந்த காசோடு அந்த குழந்தை சிரித்து கொண்டே அவங்க அம்மாவின் முந்தானைக்குள் கொண்டு அந்த காசை கொட்டியது. மறுரூபம் எடுப்பது சாதாரண விடயம் அல்ல. அது எப்படி, யார் எப்படிப்பட்ட மறுரூபம் எடுத்து யாருடைய வாழ்வை உயர்த்துவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நாங்களும் சில வேளை அந்த ஏழை பெண்ணை போல அந்த குழந்தையை போல எங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு எங்கள் கடந்த காலத்துக்குள் மட்டும் வாழ்ந்து கொண்டு எங்களுடைய மன சிதைவுகளோடு நாங்கள் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். எங்கள் நோயினால் நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் எவ்வளவோ தூரம் அலைந்து தெரிந்துமே நாங்கள் சரியாகாமல் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது எங்களுக்கென்று ஒருவர் வந்து ஒரு ஆறுதலாக இருந்து விட்டால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட உணர்வை நாங்கள் எப்பொழுதாவது பெற்றிருந்தோம் என்று சொன்னால் இந்த திருப்பலி எங்களுக்கு மேலும் மேலும் அர்த்தம் தரும். அந்த மனநிலை சரியில்லாதவர் என்ற வார்த்தை கூட அல்லது அந்த நபர் கூட மற்றவர்களின் பாதையில் அப்படி இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அவர் கொடுத்து அந்த காசும் அவர் எங்களை பார்த்து அந்த சிரித்த அந்த ஏளன சிரிப்பும் எங்களுக்கெல்லாம் சவுக்கடி. நாங்கள் மாற வேண்டியிருக்கிறது. நாங்கள் மறுரூபமாக வேண்டியிருக்கிறது. மனநிலை சரியில்லாதவருடைய மனம் நன்றாக இருந்தது, எங்கள் மனம் நன்றாக இல்லை, நாங்கள் நன்றாக இருந்தோம். எனவே ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் வேண்டியிருக்குது அல்லவா மற்றவர்களுக்காக. அப்படி மாறுவதற்கு தங்களையே தயார்படுத்துகிறவர்கள் தான் உலகத்தின் சிறந்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கின்ற சின்ன சின்ன அனுபவங்கள் மத்தியிலே இந்த திருப்பலி எங்களுக்கு தருகின்ற பாடம், எங்களுக்காக ஒருவர் மனு உருவானார். கடவுளின் சாயலிருந்து எங்களுக்கு மனு உருவானார். இயேசுவில் பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 6-8 வசனத்திலே, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிறைந்த வலிமை நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. அந்த நிலையில் இருந்து தான் பற்றி பிடித்துக் கொண்டு நான் அங்கிருந்து பார்த்துக் கொள்கிறேன், நான் கையை கொடுக்கிறேன், நீங்க என் கையை பிடித்து மேலே வா, அல்லது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் ஒருவரை அனுப்பிவிடுகிறேன், அவருடைய உதவியை பெற்று நீ வா, அப்படியெல்லாம் அல்ல. அந்த நிலையை வலிந்து பற்றி பிடித்து கொண்டிருப்பவராக அல்லாமல் தானே கீழே வந்து இந்த மானுடத்திற்காக தன்னை மாய்த்து கொண்டு இந்த காயங்களை தன்னால் ஏற்படுத்தி கொண்டு சிரசுகளை ஏற்படுத்தி கொண்டு இறுதியில் சிலுவையில் தன்னை மாய்த்து கொண்டு அங்கே தொங்கியவாறு இந்த மானுடத்தை பார்த்து, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்கின்ற அந்த பக்குவம் இருக்குதல்லவா, அதுதான் மனு உருவானார் எங்களுக்காக, இந்த மனித குலத்திற்காக தன்னை அவர் தாழ்த்தி கொண்டார் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருப்போம். நாங்கள் பல நேரங்கள் உணர்ந்திருப்போம், எங்களுடைய பெற்றோர்களின் தியாகத்தை உணர்ந்திருப்போம், எங்களின் முன்னோர்களின் தியாகத்தை உணர்ந்திருப்போம், எங்கள் புகைப்படங்களை பார்க்கும்போது ஞாபகங்களின் மூலமாக நாங்கள் உணர்ந்து பார்த்திருப்போம். ஆனால் எத்தனை நாளைக்கு உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு நாள் அந்த தியாகம் எங்கள் மனதை சுட்டு கொண்டே இருக்கிறது என்பதை இன்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கல்வாரி பலி எங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது தினமும் எங்களை ஞாபகப்படுத்துகிறது. அந்த நினைவை அவர் விட்டு சென்ற அந்த கனவை அவர் விட்டு சென்ற அத்தனை உடன்படிக்கையை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி பலியின் மூலமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் மகன். எஸ், அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீகமாக மனு உருவானவருடைய இன்னொரு குணாதிசயத்தை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், தெய்வீகத்திற்கும் மனித குலத்திற்கும் இடையான உறவாக அவர் வந்தார். எத்தனையோ இறைவாக்கினர்கள் வந்தார்கள்,
ஆனால் அவர்களின் பாதையிலிருந்து பார்வையிலிருந்து இவர் புதிதாக எங்களில் ஒருவராக வந்து எங்களைப் போல் திருமுழுக்கு பெற்று எங்களின் பாதையிலும் பார்வையிலும் நடந்து எங்களை பக்குவப்படுத்தி தனது பணியை செய்வதற்காக 12 பேரை உருவாக்கி அந்த 12 பேரும் இறுதி வரை பக்குவமில்லாதவர்கள் இருந்தவர்களாக இருந்த போதும் அவர்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி எங்களுக்காகவே தன்னை மாய்த்து கொண்டார். எனவே கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான ஒரு உறவு பாலமாக மனு உருவாகி அந்த உறவு பாலின் உச்சமாக இந்த திருப்பலியை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் வார்த்தையின் வடிவிலும் அப்பத்தின் நிறைவிலும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா, உணர்ந்து பார்க்கிறோமா? கடவுளுடைய இருப்பை, கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோமா? இந்த திருப்பலி எப்படிப்பட்டதாக நாங்கள் உணர்கிறோம் என்றால் இப்படி உணர வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்களுக்கு எப்பொழுதும் இந்த திருப்பலியின் மூலமாக பெறுகிறோம். அன்பின் மற்றும் தியாகத்தின் உச்சமாக நாங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒற்றுமையின் அடையாளமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து வருகின்ற ஒரு அருள் அடையாளமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்தின் ஊட்டச்சத்தை தருகின்ற ஒரு அற்புதமான தருணமாக இந்த கல்வாரி பலியை உணர்கிறோம். விசுவாசத்தின் சாட்சிய பீடமாக இந்த பலியை நாங்கள் உணர்கிறோம். உருமாற்றம் நடைபெறும் ஒரு அற்புதமான தளமாக நாங்கள் உணர்கிறோம். எனவே இந்த திருப்பலியை நாங்கள் எப்பொழுதாவது தவற விட்டிருந்தால் இந்த நாளில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் டீக்கனாக இருந்த ஒரு திருத்தொண்டராக இருந்தபோது இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்க முடியாத சில குக்கிராமங்களுக்கு என்னை அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் எல்லாமே கிராமங்களில் இந்தியாவில் நான் பார்த்திருக்கிறேன். சுவாமி சர்வேசனுக்கு சோசரம் சாமி இப்படி தான் கதைப்பார். இந்த கதையின் ஆழத்திலே அவர்கள் பல நாட்களாக இந்த திருப்பலிக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் திருத்தொண்டராக இருந்ததனால் திருப்பலி நிறைவேற்ற முடியாது. நன்மை கொடுக்க போவேன், சுபம் எல்லாம் சொல்லி விடுத்து விட்டு நன்மை கொடுத்து விட்டு வருவேன். ஆனால் இயேசுவில் பிரியமானவர்களே, நான் குருவானவராகி அதே இடத்திற்கு போய் திருப்பலி ஆற்றும் போது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த உற்சாகம் இருக்குதல்வா, அது பெரும் அடையாளம். என்னால் இனி சாகும் வரை திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சனத்துடைய நம்பிக்கையும் அவர்களுடைய வாழ்வியலும் அவர்கள் கொண்டிருக்கின்ற அற்புதமான அந்த உணர்வும் எனக்கும் தொற்றிக் கொண்டது. திருப்பலிக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த திருப்பலிக்கான காத்திருப்பு எதற்காக என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக வந்து ஒரு இடத்திலே கடவுளுடைய நாமத்திலே இப்படிப்பட்ட பீடம் எல்லாம் இல்லை, தரையில் அமர்ந்தவாறு கதைத்து உறவுகளை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு தங்களுக்குள்ளே இயேசுடைய நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு வாழ்வதில் அவ்வளவு அலாதியாக இருந்தார்கள். ஆனால் எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பாக்கியம் கிடைக்கும் போது நாங்கள் அதை உணர்ந்து எப்பொழுதாவது பார்த்திருக்கிறோமா? இயேசுவில் பிரியமானவர்களே, வார்த்தையின் வடிவில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடவுளை நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த விவிலியத்திலிருந்தும் எங்களுடைய திருச்சபையின் ஏடுகளிலிருந்தும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். குறிப்பாக யோவான் எழுதிய அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 வாக்கு மனிதரானார், நம்முடையே குடிகொண்டார் என்பதை நாங்கள் நம்புகிறோமா? அதை நாங்கள் விசுவாசிக்கிறோமா? அவர் ஒரு வார்த்தையாக இல்லாமல் இந்த அன்னை மரியாளின் மூலமாக எங்களோடு மனுக்குலத்தில் ஒருவரானார் என்பதை, மனிதரானார் என்பதை நாங்கள் திருப்பலியின் ஒவ்வொரு ஆழத்திலும் நாங்கள் நம்புகிறோமா என்பதை இன்று நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். இரண்டாவதாக, கடவுளின் வெளிப்பாடு இடம்பெறுகின்ற இடம் இந்த திருப்பலி. இதோ இப்பொழுது இந்த நடந்து கொண்டிருக்கின்ற திருப்பலி என்பது நாங்கள் எங்களுடைய கடவுளுடைய வெளிப்பாடை இஸ்ராயல் மக்கள் உணர்ந்தது போல, இயேசு தனது சீடர்களோடு இருந்து தனது பகிர்வை மேற்கொண்டது போல நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒரு வெளிப்பாட்டின் அடையாளமான இடம் இது. நாங்கள் எப்பொழுதாவது அதை ஆழமாக அர்த்தமாக உணர்ந்து பார்க்கிறோமா என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய அதிகாரம் 1 இறைவார்த்தை 1-2 வரை பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அவர் நம்மோடு இருந்தார், நமக்காக பலியானார். அந்த நினைவாக, அந்த நினைவின் வெளிப்பாடாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற திருப்பலியை நாங்கள் அந்த வெளிப்பாடாக உணர்ந்திருக்கிறோமான்னு பார்ப்போம். மூன்றாவதாக, இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒரு படைப்பை உருவாக்குகிறது என்பதை நம்புகிறீர்களா? இந்த வார்த்தை வாழ்வு கொடுக்கிறது, ஒரு படைப்பை உருவாக்குறது என்று நம்புகிறீர்களா? இந்த திருப்பலி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது, தருகிறது, தரும். நாங்கள் அதை ஆழமாக எப்பொழுதாவது உணர்ந்து பார்க்கிறோமா? அல்லது உங்களுக்கு ஒரு வழக்கமான வழிபாடுகள் போல் அல்லாமல் இந்த திருப்பலிக்கான நேரம் என்பது இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தால்
அது ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே சிந்திப்பதற்காகத்தான் ஒன்று குழுமி வந்திருக்கிறோம். கொலோசியருக்கு எழுதிய நூலிலே அதிகாரம் 1 இறைவார்த்தை 16 ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாகவே அவருக்காக படைக்கப்பட்டன. இந்த இறை வார்த்தையை தருகின்ற இந்த விவிலியத்தில் வாசிக்கின்ற வார்த்தைகள் எல்லாமே கடவுள் எப்படிப்பட்ட ஒரு வல்ல செயல்களின் மூலமாக எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார், எவ்வளவு படைப்புகளை உருவாக்கி இருக்கிறார். அந்த படைப்பு யாருக்காக என்று சொன்னால் நமக்காக. எனவே இந்த வார்த்தை எங்களுக்கு படைப்பின் உச்சத்தையும் எங்களுக்கு காட்டுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்துக்கிறோமா? அடுத்ததாக வார்த்தையும் மீட்பும். ஒவ்வொரு முறையும் தன் புதுமை செய்வதற்கு முன்பாக இயேசு கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்பார். இந்த வார்த்தையை நம்புகிறவர்கள் ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்வார். ஆண்டவரே நான் முழுமையான பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்திலே உன் நம்பிக்கை உம்மை குணமாக்கிற்று என்று தனது வார்த்தையால் மீட்பை எடுத்துக் கொடுப்பார். அந்த மீட்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். எனவே இந்த திருப்பலியும் அப்படித்தான். அந்த வார்த்தை உடைக்கப்படும் போது, இந்த வார்த்தை எங்கள் மத்தியிலே பகிரப்படும் போது அது எங்களுக்கு மீட்பு தந்திருக்கிறதா, மீட்பு தருகிறதா? ஒரு வார்த்தை, ஒற்றை சொல் எங்கள் இதயத்தின் நாளத்தை தொடுகிறதா, எங்களை குணமாக்குகிறதா என்பதையும் இன்றைய நாளிலே நாங்கள் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, வாழும் வார்த்தை. இந்த திருப்பலியில் நாங்கள் வாசிக்கின்ற இந்த வார்த்தை எல்லாமே கடந்து போவது அல்ல. அது எங்கோ எதிரிடத்தில் எங்களுக்கு வாழ்வு அளிக்கிறது. எங்களுடைய வாழ்வின் எல்லா விதமான காயங்களுக்கு மருந்தாகிறது என்பதை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே இனி வருகின்ற நாட்களிலே திருப்பலியில் நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் விட்டு கவனம் இல்லாமல் இருக்க மாட்டோம். வார்த்தையின் மூலமாக கடவுள் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். குறிப்பாக எபிரேயருக்கு எழுதிய 4வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவுகிறது என்று போகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை பெற்றிருப்பீர்கள். மறந்திருந்தால் மீண்டும் இன்று நினைத்து பார்ப்போம். திருப்பலியில் வாசிக்கின்ற கடவுளுடைய வார்த்தைகள் வல்லமை தரும். இயேசுவில் பிரியமானவர்களே, இறுதியாக ஃபாதர் பேர்ஃபுட் ஜெரி, வெறும் கால் ஜெரி என்று சொல்லுவார்கள், அழைப்பர் இங்கே வந்திருக்கிறார் மன்னார் டயசிஸ்க்கெல்லாம். அவர் ஒரு அனுபவத்திற்காக எங்களோடு பகிர்ந்து கொண்டார். ஃபாதர் விக்டர் என்கின்ற ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் அற்புதமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் பல இடங்களிலே தியானம் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக அருட்சோதரிகள் கணக்க பேருக்கு தியானம் கொடுத்துவிட்டு இறுதியாக ஒரு 55 வயதின் போது அவருக்கு ஒரு ஒளி தோன்றி இருக்கிறது. 1 மாதம் தான் ஒரு பிச்சை எடுக்கின்ற அனுபவத்திற்காக போகிறேன் என்று சொல்வார். அதனால் எங்களுடைய பெரிய தந்தையிடம், புரொவின்சியலிடம் கேட்டு அனுமதி பெற்று 1 மாதம் பிச்சை எடுப்பதற்காக போயிருக்கிறார். 1 மாதம் பிச்சை எடுக்க போகும்போது இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்களும் கொஞ்ச காலம் போயிருக்கிறோம். அந்த அனுபவம் ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்கும், வலிமை நிறைந்ததாகவும் இருக்கும். இவர் இப்படி 55 வயதிலே தாடியெல்லாம் வளர்த்து நரை கூடி ஒரு சரத்தோட, ஒரு ஷர்ட்டோட, ஒரு சின்னதாக ஒரு பேக்கோட ரயில்வே ஸ்டேஷனில் போய் இருந்திருக்கிறார். அம்மா ஐயான்னு பிச்சை கேட்டிருக்கார். போகிற வாரம் எல்லாரும் இப்படி ஒரு மாதிரி பார்த்து, நல்லா தானே இருக்கிற, கால் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்குது என்று ஏளனமாக இவர் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தை அம்மா ஐயா. பக்கத்தில் இன்னொரு பிச்சைக்காரர் இருந்திருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, என்னையா புதுசா நல்லா சத்தமா கத்தையா, சும்மா அம்மா அம்மாண்டா யார் கத்துவா, ஐயா கத்தையா என்று சொல்லியிருக்கிறார். இவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், எங்களுக்கெல்லாம் தெரிந்த அற்புதமான ஒரு ஞான குரு. அவர் நினச்சிருக்காரு, நம்ம வந்தது பிச்சை எடுக்கிற அனுபவத்திற்காக, நான் என்னுடைய இயல்பை என்ன மாற்றிக்கொள்ளலை, ஓகே ரொம்ப விக்டர் என்று சொல்லி விக்டர் என்ற அந்த அவருடைய எண்ணத்தை மறந்து ஒரு விக்டர் என்ற பிச்சைக்காரரை போல கத்துன்னு கத்தியிருக்காரு. ஒருத்தரும் போடலை. ஆனால் அந்த பிச்சைக்காரருக்கு போடுறாங்க, இவருக்கு போடலை. ஒரு கட்டத்தில் 2 மணி ஆகிவிட்டது. அந்த பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரர் போய் சாப்பிட்டு வந்துட்டார் கிடைச்ச காசில். இவர் சாப்பிடல. வந்து பார்த்தாரு, அந்த பிச்சைக்காரோட இவர் மோசமாக இருக்கார். என்னையா உனக்கு காசு யாரும் போடலையா? ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கத்தினா போடுறாங்க, நாங்கள் கத்தினா போட மாட்டேங்கிறாங்க. சரி வாயா என்று கூட்டி கொண்டு போய் ஒரு வாழைப்பழமும் ஒரு தேத்தண்ணியும் வாங்கி கொடுத்தார் சக பிச்சைக்காரர். அப்பொழுது ஃபாதர் விக்டர் இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் பிச்சைக்காரரை பார்த்து கேட்டார், யோ நீயும் பிச்சைக்காரன் நானும் பிச்சைக்காரன்,
நீ எனக்கு காசை வாழைப்பழத்தையும் தேத்தனையும் வாங்கி எனக்கு கொடுத்துட்டியப்பா, இரவு நேரம் வெறும் வயிற்றோலையில் நீ படுக்க போற, என்ன செய்ய போற என்று சொல்லும்போது பிச்சைக்காரர் சொன்னாராம் பார் விக்டரிடம், உன்னை பார்த்தா படித்த ஆள் மாதிரி தெரியுது, பைபிள் படிச்சிருக்கிறியா என்று கேட்டாராம் பிச்சைக்காரர். இவர் உடனே அப்பப்ப பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, நாளைய நினைத்து கவலைப்படாதே, இன்று என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடியான்னு சொல்லப்பட்டிருக்கியா, அவனுக்கு தெரியுமா என்று சொன்னார். ஃபாதர் விக்டரிடம் சொன்ன பிச்சைக்காரருடைய வரி இவரை சுட்டது. எவ்வளவு சொற்பொழிவில் கொடுத்திருப்பார். இவர் எவ்வளவு சொற்பொழிவில் கொடுத்த போது எத்தனையோ பேர் மனமாறி இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வழிகாட்டுதல் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் சொன்ன ஒற்றை வரி, விவிலியத்தில் சொன்ன ஒற்றை வரி இவருக்கு வாழ்வு கொடுத்தது. நம்ப மாட்டீர்கள், அந்த ஒரு மாதமும் இவர் சொன்னார், பசியின் உச்சத்தில் நான் சாகும் அளவுக்கு கூட போனேன், ஆனால் அந்த பிச்சைக்காரர்களாக நான் ஒருவராக இருந்துவிட்டு சாகலாம் என்று முடிவெடுத்து விட்டு கத்தி கத்தி பிச்சை கேட்டேன். கணக்க காசு கிடைத்தது. ஒரு மாதம் முடியும் போது வரும்போது நான் ஏதோ ஒரு இடத்தில் வயோதிப மதத்தில் கொடுத்து விட்டு வந்தேன் என்று அந்த புத்தகத்தை முடிக்கிறார். ஒரு பிச்சைக்காரர் சொல்கின்ற ஒரு விவிலிய வார்த்தை வாழ்வு கொடுத்தது யாருக்கு? ஒரு குருவானவருக்கு. இதை இயேசுவில் பிரியமானவர்களே, சில வேளை நாங்கள் திருப்பலியை சில வேளை யார் வைக்கிறார் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். நான் வைக்கிறேன், ரோபர்ட் ஃபாதரா, இன்னொரு ஃபாதரா, நாங்கள் எல்லாம் அவரின் விழுதுகள், அவருடைய அடையாளம். எங்கள் மூலமாக தூயாவினால் கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் உங்கள் காயத்திற்கு மருந்தாகும் என்று நீங்கள் நம்பினால் அது மருந்தாகும். 12 ஆண்டுகள் காத்து கிடந்த அந்த பெண்ணுக்கு அதுதான் நடந்தது. யாரோ ஒருவர் இயேசு என்று சொல்கிறார்கள், அவர் வருகிறார் என்று சொல்கிறார்கள். அவர் வரும்போது இந்த சமூகம் எவ்வளவு எதிர்த்தாலும் நான் எதிர்க்காலும் பரவாயில்லை, நான் அவர்களின் மத்தியிலே நுழைந்து அந்த ஆடையின் விளிம்பை தொடுவேன் என்று அந்த தாய் நம்பினாள் அல்லவா? அதுதான் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும் என்று சொன்ன அடுத்த தருணத்தில் துள்ளி எழும்பி அவரின் பின்னால் போனான் அல்லவா பார்வையில் இருந்தவன். அப்படித்தான். எனவே நாங்கள் எதிர்பார்த்து இந்த திருப்பலிக்கு வரும்போது இந்த திருப்பலியில் எங்களோடு உறவாட காத்திருப்பவர் இயேசு கிறிஸ்து இறைவன். அவரின் வார்த்தை எங்களுக்கு வல்லமை கொடுக்கும் என்று நம்பினால் சத்தியமாக அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, இறுதியாக கடவுள் வார்த்தையின் வடிவிலும் எங்களோடு இந்த திருப்பலியில் இடம்பெறுகிறார், அப்பத்தின் நிறைவிலும் வருகிறார். இந்த அப்பத்தின் வடிவில் எப்படி நிறைவேறுகிறார் என்று சொன்னால், நாங்கள் கன இடங்களிலே நன்மை கொடுக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன். இங்கே அப்பத்தை நாங்கள் பிற்கும் போது பார்த்திருக்கிறேன். என் சின்ன வயதில் நான் பார்த்திருக்கிறேன். பெரிய அப்பாக்கள் அம்மாக்கள் அங்கே இருப்பாங்க. அப்பத்தை தூக்கி இதோ அவர் தன் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கூறியதாவது என்று சொல்லி முடிக்கும் போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்வார்கள். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தூக்கும் போது அங்கே ஆன்மா தூய்மையாக்கப்படுகிறது. எங்கோ இருந்த ஒரு விசுவாசத்தின் உச்சம் மற்றவர்களின் மேலும் வெளிச்சத்தை தீர்த்து விட்டு போகிறது. எனவே ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு நாங்கள் வரும்போது இன்று நினைவு கூறுவோம், அப்பத்தின் நிறைவிலும் இறைவன் எங்களோடு வலம் வருகிறார். நாங்கள் ஒவ்வொரு முறையும் உட்கொள்ளும் போதும் அவர் எங்களுக்கு மருந்தாகிறார், எங்களுக்கு வாழ்வளிக்கிறார், எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மாவினுடைய தூய்மைப்படுத்துகிறார் என்பதை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக இயேசுவில் பிரியமானவர்களே, உண்மையான பிரசன்னமாக அவர் இருக்கிறார். நாங்கள் ஏன் நோயாளிகளுக்கு போய் இந்த அப்பத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் தங்கள் சொல்லால் செயலால் சிந்தனையால் செய்கிற பாவங்களில் அவற்றை மன்னித்து அவர்களை இறைவன் இன்னும் மேன்மைப்படுத்த தூய்மைப்படுத்த நாங்கள் கொடுக்கின்ற இந்த உடல், இயேசுவுடைய உடல் அவர்களுக்கு ஒரு பிரசன்னத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு எனக்கும் அத்தகைய பிரசன்னம் எங்களுக்கு கிடைக்கிறதா? கிடைக்கிறது. உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணர்ந்து நாங்கள் இந்த திருப்பலியை விட்டு போகும்போது நான் சத்தியமாக மற்றவர்களால் நாங்கள் இன்னும் உற்று கவனிக்கப்படுவோம். கொரிந்தியருக்கு எழுதிய 1 கொரிந்தியருக்கு அதிகாரம் 10 இறைவார்த்தை 16-17, அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒரே உடலாயிருக்கிறோம், ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம் இந்த அப்பத்தின் பலிப்பீடத்தில் நாங்கள் பகிர்கின்ற போது. எனவே இந்த நாளிலே நாங்கள் இறையருள் கேட்டு மன்றாடுவோம். மனுவுருவான கடவுள், எங்களுக்காக மனுவுருவான கடவுள் வார்த்தையாலும் அப்பத்தாலும் எங்களுக்கு வாழ்வளிக்கிறார் என்பதை நம்பி தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் கல்வாரி பலியில் பங்கெடுக்கும் போதெல்லாம் அந்த பலி எங்களுக்கு அர்த்தம் தர வேண்டும். அந்த பலியில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற வார்த்தையும் இறைவனுடைய உடலும் இரத்தமும் எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும். அந்த வாழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு சாட்சிகளாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சிகளாக இருக்க இறைவன் எங்களுக்கு ஆற்றலாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.
எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வத்தின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக குழுமி இருக்கின்ற நாங்கள் எங்கள் இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் மன்றாட்டுக்களாக இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா திருச்சபையினை வழிநடத்தும் இறைபணியாளர்களின் பணிவாழ்வு சிறக்கவும் தங்களது இறைபணியினால் மக்களை நல்ல பாதையில் வழிநடத்தி சென்றிடவும் உமது பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்கவும் ஞானத்தினையும் ஆற்றலையும் அளித்து காத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா திருப்பலியில் வார்த்தையிலும் நற்கருணையிலும் வெளிப்படும் இறைவனையும் விசுவாச கண்களால் கண்டுணர்ந்து நிறைவு காணவும் இறை உறவில் நிலைத்து வாழ்வதன் மூலமாக நாம் ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியும் உண்மையான இறைவன் இருக்கின்றார் என்பதனை உணர்ந்து வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா எமது குடும்பங்களில் உள்ள வறுமை பிணி நோய் நீங்கி நாம் மகிழ்ச்சி நிறை குடும்பமாக வாழ்ந்திடவும் அன்பு பகிர்வு இரக்கம் என்னும் நற்பண்புகளால் நிறைந்து புதியதொரு சமுதாயத்தினை உருவாக்கவும் கருவிகளாக மாற்றம் பெற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா எமது பங்கின் பேராலயம் மற்றும் துணையா ஆலயத்தினை சேர்ந்த மக்கள் அனைவரும் உம் அருளையும் ஆசீரையும் பெற்றவர்களாய் சிறந்த கத்தோலிக்கராக வாழ்ந்திடவும் பிற சமய மக்களையும் முழு மனதுடன் நேசித்து நல்லுறவினை பேணி வளர்த்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இதோ மறு சந்நிதானத்திலே நாங்கள் சமர்ப்பித்த எங்கள் தேவைகளையும் எங்கள் மனதில் இருக்கின்ற ஏராளமான கேள்விகளையும் வேதனைகளையும் நன்றி பெருக்குகளையும் நீர் ஒருவரே அறிவே. உமது திருவுளத்துக்கேற்றால் போல் அனைத்தையும் தந்து தொடர்ந்து நீர் எங்களை காத்து வழி நடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். படைக்கின்றே ஈர
படைக்கையில் அதன் வழி என்னை முழுவதும் உன்மகன் பலியில் ஒன்றித்து மகன் பலியில் ஒன்றித்து என்றும் விண்ணவன் உமக்கு தருகின்றேன். விண்ணவன் உமக்கு தருகின்றேன். இறைவா படைக்கின்றேன். இறங்கி ஏத்தவா. என்னையே தருகின்றேன். ஏற்று மகிழவா. இறைவா படைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைகளுக்கு நலனுக்காகவும் மனது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பு அளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாத மாட்சியை பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குலம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவை இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதர் புனித யோசேவாஸ் அடிகள், எமது பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை அப்பா தந்தையே என அருமையாக அழைக்க சொல்லிக் கொடுத்த இறைமகன் இயேசு இன்று எங்களையும் எதிர்பார்க்கிறார். பக்தியோடு உருக்கமாக அந்த அற்புதமான செபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி
எங்களுக்கு தாரும். நாங்கள் குற்றம் செய்வோம், நாங்கள் மன்னிப்பதுக. எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆவலாய் அழைத்தேன் வா
நீரே என்னில் வாழ்வீர், வாழச் செய்குவீர். இனி நான் எல்ல தேய்வேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வீர், வாழச் செய்குவீர். எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தரு, என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் விழுந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. உன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாயுண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். உன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாயுண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆதலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த வேளையில் உன்னருள் தா இறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த அழைத்து உன்னருள் தா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தரு, என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் விழுந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, மீட்பு அளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வு அளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பராமரிப்பிலும் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவே எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.